ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி. நான் உங்க ரவிந்த். 25,000 செக்மெண்ட்ல நல்ல கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் வேணும், நல்ல ஃபாஸ்டான சார்ஜிங் ஏறக்கூடிய ஸ்மார்ட் போன் வேணும்னு கேட்கக்கூடியவங்களுக்காக இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்ல Realme GT Neo 3T அப்படின்ற ஒரு புது ஸ்மார்ட் போன் லான்ச் ஆயிருக்கு. இந்த ஸ்மார்ட் போனை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல கம்ப்ளீட்டா நம்ம பார்க்க போறோம். ஸோ என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கு, என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்ற எல்லா டீடைலையும் வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸை பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த Realme GT Neo 3T ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய ப்ரீவியஸ் ஸ்மார்ட் ஃபோன் Realme GT Neo 2 அந்த ஸ்மார்ட் ஃபோனில் கேமராவை மட்டும் லைட்டாக டவுன்கிரேட் பண்ணி மற்றபடி அதில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட அதே ஃபீச்சரோட லான்ச் ஆகிருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். பட் கம்மியான செக்மெண்ட்டுக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எப்போவுமே Realme டிசைனில் ஏதாவது யூனிக்காக ட்ரை பண்ணுவாங்க. இந்த வாட்டி ரேசிங் ஃபிளாக் டிசைன் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ரேசிங் ஃபிளாக் அந்த ஒரு டிசைனை அப்படியே இங்கே ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எல்லோ, பிளாக், ஒயிட் அப்படின்ற 3 கலர் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது. ஒயிட் 194 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட இருக்கு, 8.65 mm கான திக்னஸோட இருக்கு. அந்த வகையில டிசைன் லுக் வைஸ் நல்லா இருக்கு அப்படின்னாலும் கொஞ்சம் வெயிட்டை கம்மி பண்ணிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப வரக்கூடிய நிறைய ஸ்மார்ட் போன்ஸ் நமக்கு அண்டர் 180 கிராம்ஸ்க்கான வெயிட்டோடய வருது. அப்படி இருக்கும்போது இந்த 194 கிராம்ஸ் அப்படின்றது கொஞ்சம் பல்கியா தான் இருக்கும், கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம் நினைக்கிறேன். மற்றபடி லுக் இந்த ஸ்மார்ட் போனுக்கு ஓகே தான். அடுத்து மொபைலுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு வந்தோம்னா ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.62 இன்ச்சஸ்ல E4 AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்திருக்காங்க. இது கூட 360 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட், 1300 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ், HDR 10+ சப்போர்ட் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. ஸோ டிஸ்பிளே எல்லாம் எதுவும் குறை சொல்ற மாதிரி இல்ல, நல்லாவே பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும். மொபைலுடைய பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது 5000 mAh கான பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கு. அண்ட் அதை சார்ஜ் பண்றதுக்கு மெயினா 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்ல ஒரு ஹையர் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ உண்மையிலே 80 வாட்ஸ் அப்படின்றதெல்லாம் நல்ல பவர்ஃபுல்லான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்மளால ஒரு 10 to 12 மினிட்ஸ்ல 50% சார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அதனால உண்மையிலேயே ஒரு நல்ல ஃபாஸ்டான ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் 5000 mAh கான ஒரு பெரிய பேட்டரி பேக்கப்பும் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு அப்படின்றது கண்டிப்பா பாசிட்டிவ் தான். அண்ட் இந்த ஸ்மார்ட் போனுடைய பெர்ஃபார்மன்ஸ் இதுவும் இந்த ஸ்மார்ட் போனுக்கு ஒரு மெயின் பாசிட்டிவ் நான் சொல்லுவேன். ஏன்னா Snapdragon வெல் ஆப்டிமைஸ்டு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய Snapdragon 870 கான சிப்செட்டை இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த சிப்செட்டை பத்தி நம்ம புதுசா சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒரு பீக்கான நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும், ஃபிளாக்ஷிப் லெவல்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். LPDDR4X கான RAM டைப் இருக்கு, UFS 3.1 கான ஸ்டோரேஜ் இருக்கு. அண்ட் மெயினா இது கேமிங்கை ஃபோக்கஸ் பண்ணி கேமர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறதுனால லிக்விட் கூலிங் டெக்னாலஜி முக்கியம். 8 லேயருக்கான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேப்பர் கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இதனால ஒரு நல்ல ஹீட்டிங் மேனேஜ்மெண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணியிருக்காங்க. பட் எந்த அளவுக்கு ஹீட்டிங் மேனேஜ்மெண்ட் இருக்கு அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் Snapdragon 870 மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஹீட்டிங்லாம் நல்லாவே மேனேஜ் பண்ணுது. அதில் பெரிய இஷ்யூஸ் எதுவும் எந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் இது வரைக்கும் கிடையாது. ஸோ அந்த வகையில் இதுவும் ஓகே தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில். மற்றபடி அடுத்து மொபைலுடைய கேமரா, ஆக்சுவலி கேமரா தான் லைட்டாக டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. GT Neo 2 இருக்கிற மாதிரியான கேமரா செட்டப் தான். 64 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சல் மேக்ரோ அதே தான் கொடுத்துருக்காங்க. பட் என்னன்னா இந்த பிரைமரி கேமரால ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இந்த ஸ்மார்ட் போன்ல நமக்கு கிடையாது. அதே மாதிரி என்ன சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ இதுதான் இங்கே லைட்டாக டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் GT Neo 3T GT Neo 2 கொடுத்த மாதிரியே நமக்கு IMX766 கான சென்சார் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட இந்த ஸ்மார்ட் போன் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தேன். பட் அது இல்லாது இந்த ஸ்மார்ட் போன்ல எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்கு. மற்றபடி செல்ஃபி கேமராலாம் யூஸ்வலான அதே 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா IMX478 அந்த சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலலாம் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. அந்த வகையில் செல்ஃபி கேமரா ஓகே, பட் ரியர் கேமரா இங்கே கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு வந்திருக்கு. மற்றபடி மொபைலுடைய அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கு, டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர், டால்மி அட்மாஸ்கான சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. NFC-கான சப்போர்ட் இருக்கு, 3.5 ஆடியோ ஜாக் கிடையாது. Android 12 மேல Realme UI 3 தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆகுது. அண்ட் மொபைலுக்கான பிரைசிங்னு பார்க்கும்போது பேஸ் வேரியண்டா 6+128GB கான வேரியன்ட் 30,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் மார்க்கெட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. பட் இனிஷியலா ஆஃபர் சேல் அப்படின்ற மாதிரி சொல்லி நமக்கு இப்போ ஃபிளிப்கார்ட்ல அவங்க லிஸ்டிங் பண்ணிருக்கக்கூடிய பிரைசிங் பார்த்தீங்கன்னா 25,999 அப்படின்ற பிரைசிங்க்கு தான் லிஸ்டிங் பண்ணிருக்காங்க. அந்த வகையில் இந்த 25,999 இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போன் என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே. Snapdragon 870 கான இந்த ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட், 80 வாட்ஸ்க்கான சார்ஜிங்கோட இந்த செக்மெண்ட்ல இந்த ஸ்மார்ட் போன் இருக்கு அப்படின்றது கண்டிப்பா இதுக்கு பாசிட்டிவான விஷயம் தான். அதனால 25,000 செக்மெண்ட்ல நல்ல கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் வேணும்னு கேட்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனாவே இருக்கும். அதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் போனுடைய ஆக்சுவல் பிரைஸ் அவங்க செட் பண்ணிருக்கக்கூடிய 30,000 செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போன் வர்த்தான்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு வர்த்து இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மெயினாக இந்த ஸ்மார்ட் போன்ல கேமரால ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடையாது.
கிடையாது. வெறும் 64 மெகா பிக்சலுக்கான நார்மல் கேமரா தான் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ 30,000 ரூபா செக்மெண்ட் அப்படின்னும் போது கண்டிப்பா அதில் OIS சப்போர்ட் இருந்தால் தான் நான் மெயினாக ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் அது இல்லை அப்படின்றது எனக்கு இந்த ஸ்மார்ட் போன்ல ஒரு சின்ன நெகட்டிவ் பாயிண்ட் தான் இருக்கு. அதனால இந்த ஸ்மார்ட் போன் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஓகே. இந்த கேமரால மட்டும் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட Sony IMX766 மாதிரியான இந்த சென்சார் பேக் பண்ணி ஒரு 28,000 ரூபா இல்லை 27,000 ரூபா அப்படின்ற அந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போன் மார்க்கெட்ல லான்ச் பண்ணியிருந்தா இன்னுமே பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். ஆக்சுவலி நான் அந்த மாதிரியான ஃபீச்சரோட வரும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்தேன். பட் அந்த கேமரா மட்டும் இங்கே கொஞ்சம் எனக்கு டிசப்பாயிண்டிங்காக இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. மற்றபடி கேமராவை விட்டுட்டு மற்றபடி இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது இவங்க இப்போ லிஸ்டிங் பண்ணியிருக்கக்கூடிய அந்த 26,000 ரூபா அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு ஓகே நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் தோணுது. பட் 30,000 ரூபா செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் போன் அந்த அளவுக்கு ஒர்த் கிடையாது. இந்த ஸ்மார்ட் போன்ல இந்த 6+128GB வேரியன்ட் மட்டும் இல்ல, இது போக 8+128GB அண்ட் 8+256GB வேரியன்ட்டும் இருக்கு. இந்த ஸ்மார்ட் போனுக்கு இப்போ Flipkartல லிஸ்டிங் பண்ணிருக்கக்கூடிய பிரைசிங் 8+128GB வேரியன்ட் 28,000 ரூபாய்க்கும் 8+256GB வேரியன்ட் 30,000 ரூபாய்க்கும் லிஸ்டிங் பண்ணிருக்காங்க. சோ இப்போ இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷனுக்கு இவங்க Flipkartல லிஸ்டிங் பண்ணிருக்கக்கூடிய இந்த பிரைசிங்கை பத்தின உங்க ஒப்பீனியன் என்ன? அண்ட் இவங்க லான்ச் பண்ணிருக்கதா சொல்லிருக்கக்கூடிய அந்த 30,000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போன் வர்த்தா இல்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க.